வணக்கம். ரோந்து வாகனம் 100 டேஸ் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு டே 2 வாங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாம். தேர்வு கண்ணோட்டத்தில் இருக்கிற முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எஸ்ஐ தேர்வர்களுக்காக 100 நாட்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்க்குறோம். ஸோ டே 2ல நம்ம எதை பத்தி பார்க்குறோம்? வானவில் புரட்சி. இந்த வானவில் புரட்சி அதாவது பசுமை புரட்சி அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ 1960ல உணவு தேவைக்காக கடுமையான பஞ்சங்கள் ஏற்பட்டது. இதை சரியான முறையில தீர்வு காணணும் என்னும் நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட உணவு தேவைக்காக ஒவ்வொரு புரட்சிகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு புரட்சியும் ஒவ்வொரு பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது. அதை நம்ம எப்படிலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் பெயர் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் அதனுடைய தந்தையும் நம்ம பார்த்துடலாம். அப்படியே தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ பசுமை புரட்சியின் தந்தை, அப்போ இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். அதுக்கடுத்து நவீன பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நவீன பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு பார்க்கும்போது நார்மன் போர்லக் என்றவர் தான் நவீன பசுமை புரட்சியின் தந்தை. இவர் அமைதிக்கான நோபல் பரிசு 1970ஆம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சி எதன் உற்பத்திக்காக ஏற்படுத்தப்பட்டது? பால் பொருட்கள் உற்பத்திக்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த வெண்மை புரட்சியின் தந்தை டாக்டர் வர்கீஸ் குரியன். அதுக்கடுத்து நீல புரட்சி. நீல புரட்சி எந்த நோக்கத்திற்காக, எந்த தேவையை தீர்வு காணும் பொருட்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா மீன், கடல் பொருட்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க. மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள், கடுகு, சூரியகாந்தியின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதா இருக்கு. தங்க புரட்சி. தங்க புரட்சின்னு இருக்கு, தங்க இலை புரட்சின்னு இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் வேறுபாடுகளை நாங்க இங்கேயே கொடுத்துருக்கோம். அதை கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். தங்க புரட்சின்னு சொல்லுவாங்க, இதை பொன் புரட்சின்னு சொல்லுவாங்க. ஆப்பிள், தேன், அதுக்கடுத்து தோட்டக்கலை பயிர்களை அதிக அளவுல உற்பத்தி செய்வதன் நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டதா இந்த தங்க புரட்சி. இதுக்கடுத்து கருப்பு புரட்சி. கருப்பு புரட்சி பெட்ரோலிய உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் தங்க புரட்சி வேற, தங்க நூல் இலை ஆர் தங்க இலை புரட்சி வேற அப்படின்றது. அப்போ தங்க நூல் இலை புரட்சி சணல் உற்பத்தியை அதிகரிக்கும் பொருட்டு ஏற்படுத்தப்பட்டது. வெள்ளி புரட்சி. வெள்ளி புரட்சினாலே முட்டை என்பது அனைவரும் அறிந்த உண்மை. கூட கோழிகளும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அதுக்கடுத்து வெள்ளி இலை புரட்சி. வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி தேவையை அதிகரித்து அதனுடைய உற்பத்தியை இன்னும் பல மடங்கு பெருக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. வட்ட புரட்சி. வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு உற்பத்தியை அதிகரிக்கும் பொருட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு புரட்சியா பார்க்கப்படுது. சிவப்பு புரட்சி நம்ம பார்க்கிறோம். சிவப்பு புரட்சி இறைச்சி, தக்காளி உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டது. சாம்பல் புரட்சி உரங்கள். உரங்களுடைய உற்பத்தி அதிகமா இருக்கணும். தட் மீன் அதோடைய தேவைகள், இயற்கை உரங்கள் மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, NPK. அதுக்கடுத்து இளஞ்சிவப்பு புரட்சி இறால், வெங்காயம், மருந்து பொருட்களினுடைய உற்பத்தி அதிகரிக்கும் நோக்கத்தோட ஏற்படுத்தப்பட்டது. அதாவது பழுப்பு புரட்சி. பழுப்பு புரட்சி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள், கோகோ, மரபுச்சாரா உற்பத்தி இந்த தேவைகளை அதிகரிக்கும் பொருட்டும் உற்பத்தி அதிகரிக்கும் பொருட்டும் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இன்னைக்கு டே 2ல நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.